கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பொதுவா குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அது இரட்டிப்பாகுது எப்படி அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நிகழ்ச்சியினுடைய சாரத்துல தான் அது இருக்குது. அதாவது இரட்டையர்கள் அவங்களை எப்படி பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்தினதுதான் இந்த அரம்சையினுடைய ஒரு ஃபன் எபிசோடா இருக்க போது. அதற்காக நமது அரங்கத்தில் பெற்றோர்களும் அவர்களுடைய ட்வின்ஸ் கிட்ஸும் வந்திருக்காங்க. அதாவது இரட்டையர்கள் அவங்களும் வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாம் பேச போறோம். அதற்காக நம்மோட வழக்கம் போல் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர், எல்லாத்தையும் அரங்கத்திற்கு வரங்கேற்போம். இப்போ நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இதுல இந்த ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க முதல்ல வழக்கமா எப்படின்னா அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ட்வின்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேன்ல தெரிஞ்ச அந்த மொமெண்ட், அது எப்படி ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷமா இருக்கும். பட் இருந்தாலுமே நார்மலா ஒரு குழந்தைக்கும் அந்த 2 குழந்தை அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிலர் பயப்படுவாங்க, ஒரு சிலர் ஐயோ அப்படிம்பாங்க, ஒரு சிலர் அப்பா சூப்பர் அப்படிம்பாங்க இல்லையா. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் நான் ஆக்சுவலா எனக்கு ட்வின்ஸ் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் லைக் பண்ணிட்டு இருந்தது தான் நான். ஓ அப்படிங்களா? ஆனா நான் எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் போய் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண போனேன். நான் பார்த்துட்டு ஸ்கேனில் பார்த்துட்டு ரெண்டு டாக்டர் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் நர்ஸ்கிட்ட போய் கேட்குறேங்க, சிஸ்டர்கிட்ட கேட்குறப்போ அவங்க சார் 2 டாக்டர் இருக்குங்க ட்வின்ஸுங்களா அவங்ககிட்ட, ஏன் உங்களுக்கு இந்த ஆசை, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போவே நம்ம ஃபஸ்ட் இருந்தது ஃபீல் போயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் செகண்ட் இது போய் கேட்கும்போது அதே மாதிரி தான் கேட்டேன். சரி இல்லை போல தெரியும். அப்புறம் சேலம் கேலண்ட்ரால் ஹாஸ்பிட்டலில் போய் தான் டெலிவரி பார்க்க போச்சு இவங்க அக்கா வீட்டில். அங்கே 7வது மாதம் போய் இவங்க உள்ளே போயிருந்தாங்க, நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். உள்ளே போனோம்னே ட்வின்ஸுன்னு சொன்னோம்னே அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூப்பிடணும், அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் சொன்னோம்னே டாக்டரை கூப்பிட்டு காருங்கன்னு சொன்னேன். அப்படியே நமக்கு என்ன சொல்றேனே தெரியல. அது நினைச்சது அப்படிதான் இருக்கீங்க, நினைச்சது அப்படி ஒரு ஃபீலிங், பயங்கரமான ஃபீலிங் ஆயிடுச்சு. 15 வருஷம் கழிச்சு அப்படிதான் இருக்கீங்களே. மைக்ல இவர் ட்வின்ஸ் தான். எனக்கு ஸ்கேன் எடுக்கும் போது கூட எனக்கு ட்வின்ஸ் தான். நான் சொன்னேன் ஆசையை வளர்த்துக்க கூடாது, ஒரு குழந்தை அப்படின்னாலுமே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடைசியில ஸ்கேன் பார்க்கும் போது வச்ச உடனே ட்வின்ஸா அப்படின்னாருங்க ஸ்கேன் டாக்டர். எனக்கா அப்படின்னு, ஆமாமா உனக்கு ட்வின்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லலையா, 3 மந்த்ல பார்க்கும் போது சிங்கிள் பேபின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேங்க் காட் அப்படின்னு எனக்கு அப்படி அழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். முதல் கூப்பிடுங்க வீட்டுக்கார அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா லேசுப்பட்ட காரியம் இல்லை ட்வின்ஸை வளர்க்கறது. கடைசி வரைக்கும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு அப்படியே இருக்கணும். ஓகே, அப்படின்னு அது என்ன ஆச்சுங்கிறது போக போக தெரியும், கேட்கும் போது தெரிய சந்தோஷமா என்ன ஆச்சு அப்படிங்கிறது. வேற யாருக்கும் அந்த மொமெண்ட் சொல்லுங்க. எனக்கு ஸ்கேன் பண்ணி ஒய்ஃபை பார்த்த உடனே டாக்டர் கூப்பிட்டு பிரகாஷ் சொல்லுவாங்க உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வேகமா போய் மெடிக்கல் ஸ்டோர் நான் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுக்கிறதுனால எல்லாருக்கும் 2 சாக்லேட், அப்போவே டாக்டருக்கு நர்ஸுக்கு 2 சாக்லேட் கொடுத்து ஒரே சந்தோஷமா எல்லாருக்கும் கூப்பிட்டு அப்போ இன்ஃபார்ம் பண்ணேன். அப்ப எல்லாரும் சொன்னது உனக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அந்த சந்தோஷத்தை இப்ப சொல்லவே என்னால முடியாது, அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஓகே, கரையில காலே இல்ல, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 500 பேருக்கு அன்னைக்கு போன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்புறம் வேற யாருக்கும் அந்த மொமெண்ட் தெரிஞ்ச அந்த மொமெண்ட்? ட்வின்ஸ், எனக்கு ட்வின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் மேரேஜ் அப்புறம். அப்புறம் எனக்கு அதுல தெரியல நமக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது, ரேரா தான் நடக்கும். அப்புறம் கன்சீவ் ஆனோடனேயுமே ஃபர்ஸ்ட் மந்த்லயே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்ட்டு. பட் ஆனா ஒரு கரு இதாயிரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கடவுளை பிரார்த்தனை பண்ணோம், பட் வி காட் ட்வின்ஸ். ஓகே, வெரி குட். ஸோ அது அந்த மொமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச போது சந்தோஷமா இருந்தது இல்லையா? ஐ மீன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க கிடைச்சது அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணோம். ஓகே, அந்த செகண்ட் பேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்வின்ஸுன்ட்டு. அதுவும் செகண்ட் பேபி உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் மறுபடியும் 45 டேஸ்க்கு அப்புறம் அது செப்பரேட் ஷில்பா மேடம் தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? ஸ்கிரிப்டே நீங்க தானா? ஓகே, ஃபைன். ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ். எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட்ஸ்க்குள்ள அந்த ட்வின்ஸ் வேணும் அப்படிங்கிறது இருக்குது. சம்பாதிக்க போகும்போது அப்புறமா படிக்க போகும்போது தான் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்போ டாக்டர் கிட்ட ஸ்கேன் பண்ண போகும்போது தான் டாக்டர் ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கே ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம், அம்மா கிட்டேயும் சொல்லும்போது they were very happy. ஓகே. ஸோ ட்வின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தை பிறக்குதுங்க, ஐ மீன் ட்வின்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பெரிய சந்தோஷம். அந்த ட்வின்ஸ் பிறந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் லைஃப் இருந்திருக்குங்கிறத பற்றி அவங்ககிட்டே கேட்கலாம். ஸோ டெல்மி, ட்வின்ஸாக நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வெளியிலலாம் போறீங்க இல்லையா, அங்கே உங்களை ட்வின்ஸ்லாம் இப்போ அதில் தான் மேஜராக சொல்லுவாங்க, ட்வின்ஸ் வராங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போலாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவு டு யூ ஃபீல்? எல்லாரும் வந்து உங்களை ட்வின்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகும்போது டேய் ஏன்டா அப்படிங்கிறீங்களா, இல்லைன்னா வந்து வா சூப்பர் நம்ம வந்து தனியாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? மைக் தனியா தெரியும், யூனிக்கா தெரியும். யூனிக்கா தெரிவிங்க. எப்படி? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கறனால யூ both will look unique. நீங்க ரெண்டு பேரும் தனியா யூனிக்கா தெரிவிங்க. ஓகே, வேற? சின்ன வயசுல இருந்தே சொன்னதுனால ஒரு டிஃபரன்ஸும் தெரியல, ஸ்பெஷலா இல்ல அந்த மாதிரி ஸ்பெஷலா தெரியல. எனக்கு சின்னது அப்படியே வளர்ந்துட்டதுனால உங்களுக்கு எதுவும் பெருசா வித்தியாசம் தெரியல. ஓகே ஓகே, உங்களுக்கு அது பெரிய கஷ்டமான क्वेश्चन. ஓகே, இப்படி கேட்கலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ட்வின்ஸ்ல இருக்க பிரச்சனையே வந்து என்னன்னா ஐடென்டிஃபையிங். ஓகே, அந்த ஐடென்டிஃபை பண்றதுல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்த பிரச்சனை, குட்டி குட்டி கலாட்டாஸ்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குது? அந்த ஐடென்டிஃபை பண்றதுல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்த பிரச்சனை, குட்டி குட்டி கலாட்டாஸ்லாம் என்னெல்லாம் நடந்திருக்குது? சாக்லேட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட கூப்பிடுவாங்க, நான் இவகிட்ட கொடுத்துருவாங்க. நான் எனக்கு சாக்லேட் கொடுக்கலன்னு கேட்டா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. நீ அடிச்சு போயிருவேன். இவளுக்கு ஆக்சுவலி எனக்கு தான் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க, ஆனா இவகிட்ட கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க சாக்லேட். ஓகே, சாக்லேட். உங்க அக்கா தானே இவங்க? ஸோ இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனை எல்லாம் என்னெல்லாம் வரும்? உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். இவங்க பண்ற சேட்டெல்லாம் என்னவா இருக்கும்? ரெண்டு பேர் ட்வின்ஸா இருக்கிறதுனால சண்டை போடுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த ட்வின்ஸா இருக்கீங்கல்ல, இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க? மிஸ் கிட்ட நிறைய சேட்டைங்க பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? இவ டெஸ்ட் ஒழுங்கா எழுதி இருக்க மாட்டா, ஆனா மிஸ் என்ன பிடிச்சி வந்து திட்டுவாங்க. ஓகே, அந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டைங்களா அவ அழகா எஸ்கேப் ஆயிட்டு உன்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுவா இல்லையா? நீ சாக்லேட் வாங்குறத சொன்னே தவிர எஸ்கேப் ஆகுறத சொல்லல. அங்க 10th ப்ராக்டிகல்ஸ் இவன் தான் போய் எழுதினேன். எனக்கு போர்டு எக்ஸாம்ல பிரெயின் வரைய சொன்னாங்க, இவன் ஆர்டிஸ்ட்டு, எனக்கு சுத்தமாக வரைய தெரியாது, அப்படியே மாற்றி வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் போய் கரெக்ஷன் வாங்கும்போது 10 மார்க்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க்ஸ். எனக்கு வந்து மேம் வந்து கூப்பிடும் போது அவங்கள யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பேசினது இவங்க. ஆனால் இவங்கள கூப்பிட்டு வந்தால் இவங்க கிட்ட மேம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து நான் இல்லை மேம் அவன்வாங்க. அப்புறம் குழப்பிக்குவாங்க, எல்லாரும் குழப்பிக்குவாங்க. ஓகே, நீங்க ட்வின்ஸா இருக்கீங்க இல்லையா, அதை வச்சு யாரெல்லாம் என்னெல்லாம் ஏமாத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரே மாதிரி இருக்கவங்க. அப்பா மட்டும் கேட்கலாமா? நீங்க வெக்கப்படுறீங்களா? என்னெல்லாம் ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? ஐ மீன் நீங்க ஏமாறது கஷ்டம் தான், ஏன்னா யூ நோ இட். மற்றவங்களை ஏமாத்துறது நான் கேட்கலாம். ஏமாத்துவாங்க, நிறையவே ஏமாத்துவாங்க. பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சரியா எழுதிட்டு போக மாட்டாங்க. கேட்டா அவங்க தான் பண்ணாங்க. ஓகே, நான் பண்ணிட்டு போயிருந்தேன், அவங்க பண்ணாதுக்கு என்னை பிடிச்சி அடிச்சாங்க. ஓ சரி, அந்த மாதிரி. அதனால வந்து ஸ்கூல்லையே வந்து செப்பரேட் செக்ஷன் போட்டாங்க. ஓ அப்படி ஒன்னா இருந்தா பிரச்சனைடா சாமி பிரிச்சே விட்டுட்டாங்க. இவங்க A கிளாஸ் B கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஓகே, இவங்க பண்ற சேட்டைகள் நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. இவங்க ஸ்கூலில் போயிட்டுங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆள் கரெக்டாக படிப்பாங்க, இவங்க ஒரு ஆள் சரியாக. நான் இவங்களுக்கு திட்டிடுவேன், என்ன படிக்கிற இப்படிலாம் பேசணும்னு திட்டிடுவேன். அடுத்த வாரம் பார்த்தா மார்க் அவங்க இவங்க மார்க் வாங்குறது கம்மியாக இருக்கும். நான் ரெண்டு பேர்த்தையும் யோசிச்சு பார்த்து சரி ரெண்டு பேரும் திட்டத்தை விட்டுட்டேன், என்னவோ படிக்க போக அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாட்டல ஆளு. ஓ அதாவது என்னன்னா யாரு படிக்கிறாங்க நான் திடீர்னு பார்க்கற காத்துல 9 மணிக்கு போனேன், நைட்டு ஒரு 10 o'clock தான் நான் வருவேன் வீட்டுக்குள்ள. 10 o'clock இவங்க 8 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க. நான் அந்த பார்க்கட்ட பார்த்தா ஒரு ஆள் படிச்சிருப்பாங்க, ஓ நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அடுத்த வாரம் பார்த்தா இவங்க படிக்கிறது கம்மியா இருக்கு, இவங்க படிக்க. ரெண்டு பேரும் எப்படி திட்டுறது என்னங்கிறது எனக்கே யாரு படிக்கிறீங்க யாரு படிக்கலங்கிறது. அதனால படிக்கிறத விட்டு நீ சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி சின்ன வயசுலயும் பாத்தீங்கன்னா சேட்டையெல்லாம் பண்றதெல்லாம் எவ்வளவுதாங்கிறத சொல்றக்கே இல்லை. ஓகே, இப்படி நானே வந்து நிறைய டைம் ஏமாதிருக்கேன். இவனுக்கு திட்டிடுவேன் நான் பாப்பாவை. அப்புறம் பார்த்தா ஃபெமி உனக்கு மாத்தி உனக்கு திட்டானா அப்படின்னு நேருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கண்டுபிடிச்சிருவேன்.
கிராஸ்ல பார்த்தா பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க உங்களுக்கே முடியாது. கஷ்டம் தான். எனக்கே கஷ்டம் தாங்க. அப்போ அப்படி ஒரு இது விஷயம் அப்ப இருக்கா? எனக்கும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 2 பேருக்கு வந்து இந்த தாவக்கட்டை ஒன்று மட்டும் தான் வித்தியாசம். இப்போ கொஞ்சம் லைட்டாக இளச்சனால தெரியுது தவிர்த்து முதல்ல வந்து யார் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் இப்போ இருப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா என் ஷேப் வந்து அங்கே பாப்பா இருக்கும், இவங்க ஷேப்பில் கொஞ்சம் லைட்டாக இது மட்டும் தான் வித்தியாசம். கை கால்லேருந்து எல்லாமே டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. சோ உங்களை பார்த்து உங்க அப்பா அம்மாவே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கல்ல? அந்த மாதிரி அதாங்க moments கிராஸ்ல வச்சு பார்க்கும்போது நானே கண்டுபிடிக்க முடியாது. நேருக்கு மூஞ்சி பார்த்தா கட்டாம எப்பவுமே பார்த்தா அப்படியா? கண்டுபிடிச்சிருவேன். அப்ப நான் எல்லாத்தையுமே கேட்கணும். இந்த ஐடென்டிஃபிகேஷன்ல பிரச்சனை வந்து பேரண்ட்ஸ்க்குமே இருக்குமா? இருக்குதுங்க சார். இருக்குது. கட்டாயமா மெடிசன் ஊத்தும் போதெல்லாம் அது சொல்லுங்க, அது சூப்பரான இல்ல, விஷயம். குழந்தையா இருக்கும் போதுங்க 2 பேருமே கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அடையாளமே தெரியாதுங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் மருந்து ஊத்தும் போது. ஏன்னா எப்படியும் இவளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ள அவளுக்கு வந்துடும். அதனால 2 பேத்துக்குமே சேர்த்தே மெடிசன் வாங்கிடுவாங்க. எப்பவுமே அப்படிதாங்க. மெடிசன் ஊத்தும் போது நிதானிச்சு ஊத்தணும். ஒவ்வொரு டைம் தெரியாம ஒருத்திக்கே 2 டைம் ஊத்திடுவேன். ஓ, அது ஒரு இருக்கு, ஒருத்தருக்கு 2 தடவை. ஓ, அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிச்சு பார்த்துட்டு தான் மருந்து மட்டும் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வேற? தம்பிக்கு 10th படிக்கிற வரைக்கும் நான் பேரை மாற்றி மாற்றி தான் கூப்பிடுவேன். ஓ, நீங்களும்? ஆமா, ஆலன்மான்னு சொல்லுவேன், ஆல்பின்ட்டு சொல்லியிருப்பேன், ஆல்பின் கூப்பிடுவேன், மாறி மாறி இருக்கும். இப்போ ஹேர் ஸ்டைல் மாறுறதுனால அந்த சிரமம் இல்லை, ஓகே. டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹாஸ்டல் மாறுறது ஒரு நல்லதா போச்சு. இல்லன்னா 2 பேத்துக்கும் நீங்க மாறி மாறி அவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மொமெண்ட். இல்ல நீங்க தான்? நான் அவங்க அக்கா. அக்காவா? அக்கா தான், சொல்லுங்க. இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, சின்ன வயசுல இருந்தே பார்த்தனால. அது எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்திருந்தாலும் உங்க அப்பாக்கு 10th வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்தது? அண்ணன் மக. ஓகே, அதான் சொல்றேன், வாட் எவர் இட் இஸ். பட் நாங்க ரொம்ப க்ளோஸா இருப்போம். ஸோ சின்ன வயசுல இருந்தே பார்த்தனால எனக்கு யூ கேன் ஐடென்டிஃபை Yeah, I சின்னதுல can. இருந்து. Yes. வெரி குட். அப்பா அம்மாக்கே பிரச்சனையா இருக்குது, ஆனா அக்கானால கண்டுபிடிக்க முடியுதுன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. அவங்க இது வரைக்கும் ஏமாந்தது கிடையாது. யாரு? நித்தின். ஓ, பையன் அவர் மாறினது கிடையாது. வெரி குட். ஸோ அதாவது என்னன்னா இப்போ நான் வந்து ஏமாந்துருக்கேன். நான் இப்போ நேருக்கு பார்த்து இது வரைக்கும் பேசி ஏமாந்தது கிடையாதுங்க. நம்ம சைடில் பார்த்து போகும்போது ஃபெமி இப்படின்னு கூப்பிடுவேன், ஆனால் பிலோ தான் நிற்கும். ஓகே. ஃபோட்டோவில் வந்து கேமராவில் எடுத்துட்டு நானே செக் பண்ணுறப்போ ஒய்ஃப் கேட்பாங்க, இது யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு டைம் கரெக்டாக சொல்லிடுவேன், ஒரு டைம் கரெக்டாக சொல்ல முடியாது. நம்மளாலே கொஞ்சம் அது கஷ்டம். ஆனால் அவன் வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு மிஸ் ஆகலை, எனக்கு கூடயே இருக்கிறனால. ஓகே, அது ஒரு அதனால வந்து நல்ல அவ்வளோ பாயிண்டா இருக்கு. அக்கா தம்பி தங்கச்சிங்க எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, அது ரொம்ப இதா இருக்குது. டாக்டர் அது ஏதோ இது இருக்குதா? அதே மாதிரிங்க சிப்ளிங்ஸ், அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, ஆனா மற்றவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்குது ஐடென்டிஃபைங் ட்வின்ஸ். ட்வின்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை, இந்த வே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களும் இருக்குது. பட் அவங்க சொல்கிற மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பேரண்ட்டாக மிஸ் பண்ணலாம். பட் ஃபுல் டைம் அவங்களோட சேட்டை பண்ணி அவங்களோடவே இருந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும் போது ஐ திங்க் மிஸ்டேக் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே நார்மலாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி பிகாஸ் அந்த ஒரு பாண்டிங் வந்துடுது, அந்த மேபி எக்ஸ்ட்ரா பாண்டிங் வந்துடுது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது ப்ராபப்ளி. அது குட் பி த ரீசன். நான் அது கிட்ஸுக்கு இது போர் இருக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க வீட்டில்? இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இவங்க வந்து ஒரு தாட்டி யாருக்கு ஒரு அடிப்பட்டாலுமே, அதில் 10 மணிக்கு அடிபட்டிருக்கோம், நான் ஒரு ஈவினிங்குள்ளே எனக்கு 2 நாளுக்கு அடிபட்டுரும். அது எப்படியா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அடிப்படும் அதே கையில் அங்கே அடிப்படும். இது வரைக்கும் காய்ச்சல் வந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. காய்ச்சல் அவங்க சொன்னாங்க அடிபடுறதுங்கிறது அடிபட்டாலுமே 10 நிமிஷத்துக்கு அடிபட்டு இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு பாப்பா அடிபட்டு கதவு லைட்டாக அடிபட்டு வச்சிருக்கோம். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு அப்பா இங்கேயே அடிபட்டு ரத்தத்தை காட்டுவாங்க. அது எப்படிதாங்கிறது இது வரைக்கும் நான் ஒன்றும் யோசிச்சதே இல்லை. ஓகே, இது ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபைங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்? ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்க. இல்ல, ட்வின்ஸ் பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுனால. ஆனால் என்னன்னா 2 பேரும் தூங்கும்போது சரி அதே மாதிரி ஒரு போஸ் ஒரே மாதிரி தூங்குவாங்க. ஓகே. தூங்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரே மாதிரி இப்படி படுக்கும்போது அவனும் அதே மாதிரி கை வச்சு படுத்திருப்பாங்க. அதே மாதிரி காய்ச்சல் வந்தாலும் அடுத்த இதுல கொஞ்ச நேரத்திலே பாப்பாக்கு ஐடென்டிஃபிகேஷன்ல பிரச்சனை இல்லை. ஆமாங்க. ஓகே, வேற யாருக்கும் நீங்க உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்? ஐடென்டிஃபிகேஷன் வந்து நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால ஜாஸ்தி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால வாய்ஸ் வச்சு ரெகக்னிஷன் பண்ணுவேன். ஓகே, வாய்ஸ் 2 பேரோட வாய்ஸ் டிஃபரன்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக். ஓகே, அதனால ஃபேஸ் அதிகமா பார்க்காம அங்க இருந்து கமெண்ட் கொடுக்கறதுனால வாய்ஸ் வச்சு யார் பேசுறாங்கன்னு தெரியும். அதை வச்சு அவங்க வந்து நீங்க தானே பேசுறீங்கன்னு என்னை ஏமாற்ற முடியாது. ஓகே, நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். இல்ல எதுனா ஒரு சேட்டை பண்ணிட்டு 2 பேர் கையை கட்டி நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியா என்ன பண்ணுவீங்க? பேசவும் இல்ல, 2 பேர் நின்ட்டாங்க, ஐயையோ அப்படின்னு உங்களுக்கு நான் மாட்டேனே யாருன்னு கண்டுபிடிக்கிறது?
அதுல 2 பேருமே ஒத்துமையா இருப்பாங்க, சேட்டை செய்யறது இல்லைங்க. அப்படியா? இல்ல, ஒருத்தி சேட்டை பண்ணிடுவா, ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவளும் அமைதியா இருப்பா, நான் இல்ல. ஆனா யார் பண்ணது 2 பேத்துக்குமே தெரியுங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஜாலியா இருக்கும். யாருன்னே சொல்ல இருக்கேன், நான் கூப்பிடுறேன். ஓகே, யாருன்னே தெரியாம இருக்க போகும்போது நான் தான் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறது, அதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். பசங்க கிட்ட அது ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னுமே அது வந்து ஸ்டெடியா போவாங்க 2 பேருமே. விட்டு கொடுக்காம விட்டு நாங்க கொடுக்க பாத்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போட்டியா கொடுக்க ஆமா, போறாங்க ஆமா. அவங்க கிட்ட. அந்த பசங்க பண்றது ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. அவங்க அதில் வந்து ஆமாம், இப்போ 10th மேலே +1 +2 ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்பா பாட்டா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே இல்லைப்பா நாங்கள் செய்யலப்பா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அது மாதிரியே ரொம்ப சிரமப்படுத்துனாங்க. 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஓகே, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கிட்ட கேட்போம். ஓகே, உங்ககிட்ட மைக். உங்க 2 பேத்துல யாரு பயங்கரமா சேட்டை பண்றது? அவன் தானா? நீதானா? மைக்ல நீயா பாப்பாவா? நீதான். பரவாயில்ல, ஒத்துக்கிறான், நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா நீ இருக்கிய தெளிவா அவனை காமிச்சு அவன் தான் அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். ஓகே, சோ என்ன மாதிரி சேட்டை பண்ணுவான் நீ சொல்லு. நிறைய குறும் பண்ணுவான். என்ன மாதிரி? நிறைய குறும் பண்ணுவான். ஓகே ஃபைன். சோ உங்க 2 பேத்துல உங்க ஐடென்டிக்கலா இருக்கவங்கல்ல யாரு நிறைய குறும்பு பண்ணுவாங்க, யாரு வந்து நிறைய சேட்டை பண்றது, மாற்றுறதெல்லாம் யாரு? ஜோனி. யாரு குறும்பு பண்றது? நீதான் குறும்பு பண்றது. மாற்றுறது யாரு? நான். நீ. ஓகே, நீ இங்க நிறைய குறும் பண்ணுவான். அப்ப மைக் அங்க கொடு. நீ இப்ப சொல்லி யார் குறும்பு பண்ணுவாங்க? அவதான் குறும் பண்ணுவா. வெரி குட். இது யார் பண்ண இப்படி சொன்ன கோவம் வந்துடும் பாரு. யார் சொன்னாங்கன்னா 2 பேரும் அப்படி நிற்பாங்க. என்ன சார் 2 பேர் திட்டு, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துடுவேன். ஓகே, ஸோ சொல்லு. சின்ன வயசுல காலம் ஒருத்தவங்க அழுதாங்கன்னா இன்னொருத்தவங்களும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தங்க அழுதாங்கன்னா இன்னொருத்தங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, மைக் கேட்குறேன் கொடு. கேட்கலையா? சரி, ஓகே. அதே மாதிரி தாங்க நான் ஒரு தாட்டி வந்து என்னங்கன்னா ட்வின்ஸுங்க செக் பண்ணுறதுக்காண்டி எங்கள் அம்மா பாப்பா ஒரு பாப்பாவை அடித்தாங்க, இன்னொரு பாப்பா அழுகிறக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்ததெல்லாம். ஓகே, இது நாங்கள் டாக்டர் செக் பண்ணாங்கங்க. இவங்க இவங்க வந்து ஒரே நச்சுப்பையில 2 குழந்தைங்க இருக்கு. ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம் வந்து 2 நச்சுப்பையில ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு குழந்தைங்க இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே இதுல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்கன்னு சொல்லிட்டுங்க பிறந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒருத்தியோட காலில் நல்லா சுண்டுனாங்க. சுண்ட உடனே இன்னொருத்தி வீர் வீர் வீர்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. அதனால ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனா சண்டை தாங்க. ஓகே, ஒத்துமையா இருப்போம், ஆனா அந்த ஒத்துமையா சண்டையிலே இருப்போம். ஓகே, விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒருத்திக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம்ல ஒருத்திக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுங்க. 5th கூட இல்ல, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒருத்தி மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டா, ஒருத்தியை உட்கார வச்சுட்டோங்க. அவ ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் இவ ஜன்னலை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா, ஜன்னலவே பார்த்துட்டு. அவர் ஸ்கூல்ல வந்து பெஞ்ச் எடுத்து திரும்பி ஆப்போசிட் சைட்ல உட்காந்துக்கிட்டாலாமா. மிஸ் சொன்னாங்க, வீட்டுக்கு வர வரைக்கும் ஒருத்தி விட்டு ஒருத்தி கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ உங்களுதுல யாரு சேட்டை பண்றது? இல்ல பார்க்காம சொல்லு. 2 பேருமே சேட்டை பண்ணுவோம். 2 பேருமே டிஸ்பியூட் பண்ணல. கரெக்டா சொல்ல வந்ததை நீ மாத்தி இல்ல என்ன சொல்லிடணும். பண்ண மாட்டோம், ஸ்கூல்ல பண்ணுவோம். ஸ்கூல்ல பண்ணுவோமா? பண்ணுவா அந்த மாதிரி பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணிகள். ஓகே, 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணி இது வரைக்கும் ஊரை ஏமாத்திருக்கீங்க? அதாவது இந்த எக்ஸாம் விட்டுட்டு அது மாதிரி வேற என்ன? நான் கட்டடிச்சுட்டு போகும்போது எப்பயாச்சும் கண்ண மறைச்சுக்கலாம். அது சின்ன வயசுல தான். இப்ப கட்டடிக்க முடியாது. கட்டடிச்சுட்டு போகும்போது எப்பயாச்சும் மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உன் பேரை பதிலா அவன் பேரை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் லீவுன்னு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திட்டுவாங்க அம்மா, அவ்வளவுதான். ஸோ கட்டடிக்க போகும்போது நீ மாட்டினாலும் அவன் பேரை சொல்லி நீ அவனை மாட்டி விட்டுறது. ஓகே, வெரி குட். ஸோ உங்களுதுல சண்டைலாம் போட்டுக்குவீங்கிறாங்க. சண்டைலாம் போட்டுக்குவேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, வீட்டில் யாரெல்லாம் நல்லா சண்டை போடுற இவங்கள கை தூக்குங்க பார்ப்போம். சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, எல்லாரும் கை தூக்குறது, எல்லாரும் அடிதடிலாம் பயங்கரமா நடக்கும்ல.
இந்த ட்வின்ஸ் கால கீழ்னா நீ எழுதியாமே, அப்படி இருக்க போகும்போது அடிச்சுக்கிட்டா உன்ன அடிச்சா உனக்கு வலிக்காதா? 2 பேருமே சண்டை போட்டு 2 பேருமே ஒரே இடத்துல போய் 2 பேரும் உட்காந்து எழுதிட்டு இருப்போம். அப்படியா? சண்டை போட்டாலும் 2 பேரும் ஒன்னாவே அடிச்சுட்டு ஒன்னாவே உட்காந்து எழுதுக்கிறது. வெரி குட். ஸோ இப்போ உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பத்தி பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். உங்க 2 பேத்துக்கு பிடிச்ச கலர் என்னது? பிளாக் கலர். பிளாக். அவளுக்கு பிடிச்சதுனாலே இல்ல எப்பவுமே போனாலும் பிளாக் கலர் தான் எடுப்பேன். நான் எடுத்த உடனே இவளும் எனக்கும் பிளாக் கலர்னு சொல்லுவா. இப்போ 2 பேத்துக்குமே பிளாக் கலர்ஸ் தான் பிடிக்கும். உங்க 2 பேத்துக்கு கலர்ஸ்? எனக்கு மோஸ்ட்லி ப்ளூ பிடிக்கும். எனக்கு ஒயிட். ஒயிட். ப்ளூ அண்ட் ஒயிட் சட்டையில இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கும்? எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலர். உனக்கு? எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர். ஓகே. உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட் கலர் எனக்கு பிடிக்கும். ரெட் கலர். பர்பிள் கலர். பர்பிள் கலர். ரெட்ல இருந்து பர்பிள். ஓகே. ஸோ கான்ட்ராஸ்டும் இருக்குது, சிமிலரும் இருக்காங்க டாக்டர். ஸோ இவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல இந்த ஐடென்டிஃபிகேஷன்ங்கிறதுக்குள்ள இன்னொரு இது, அது வந்து ஒரு ஃபன்னா இருந்தாலும் கூட இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து மாறி இருக்கு. அது எதனால மாறுது, எப்படி மாறுது டாக்டர்? ஒரு குழந்தைங்கிறது ட்வின்ஸாக இருந்தாலும் ஒரே ஒரு கருவிலேருந்து வந்தாலும் ஒரே டைம், மேபி நாட் இன் த சேம் டைம், பட் ஒரே கருவிலேருந்து வந்தாலும் அவங்க ஒரு செப்பரேட் பர்சன். ஐடென்டிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோன்னா அவங்க ஒரு செப்பரேட் பர்சன். ஸோ அவங்களோட லைக்ஸ், அவங்களோட பர்சனல் என்ன பிடிக்குதோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சான்சஸ் அதிகம். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம ஒன்றா வளர்த்துருக்கிறனால ஒன்றா எல்லாமே கொடுக்குறனால அவங்க எல்லாமே சேம் பிடிக்குது அப்படின்ருவாங்க. பட் பர்சனாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே தே வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ட்வின்ஸ்ல வந்து தே ஆர் நாட் ஆக்சுவலி ட்வின்ஸ். ஓகே. பர்சனாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆட்டிடியூட், எப்படி அவங்க லைஃப் எடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அவங்களோட திங்ஸ் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க, பிஹேவியர், அது எல்லாமே கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஓவராலாக நம்ம ட்வின்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்கிறோம். தட் இஸ் மேபி ஒன்லி பிகாஸ் தே ஆர் லுக்கிங் த சேம். ஒன்றா பார்க்குறதுக்கு ஒன்றா இருந்தாலும் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், இது நான், இது எனக்கு பிடிக்கும், அது எல்லாமே வில் பி டிஃப்ரெண்ட். வித்தியாசம் இருக்கும். டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கும். கைரேகையே டிஃபரன்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டா ஆட்டிடியூட்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும். கேட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி டிஃபரன்சஸ் ஆண்டர்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரகாடா இருப்பான். எதனால கொஞ்சம் சீக்கிரம் கோவம் வரும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஆண்ட்ரியா ரொம்ப பொறுமையா எந்த வேலை செஞ்சாலுமே ரொம்ப நீட்டா செஞ்சு முடிப்பான். இரட்டையர்களோட வளர்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சொல்ல போனா இன்னும் அந்த ஐடென்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவங்க யாரு அவங்க யாருங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் பிரச்சனையை வந்து தீராத பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இது மேல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்திலாம் வந்து அடுத்த வாரம் பேச இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.